என் தங்கப்பிள்ளையே, யாருக்கும் அடங்காத ஒரு ஆண் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டார். அதுவும் சர்வசாதாரணமாக நுழையவில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கலகத்தை உருவாக்க நுழைந்து விட்டார். இவர் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் நாளைய விடியலில் என்ன நடந்திருக்கிறது என்ற முடிவு உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும். இவர் யார், என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையுமே என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ விட்டு விடாதே. அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ நம்பு. ஒரு ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்றெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எதை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு விரும்பியபடி நிச்சயமான மாற்றங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இனி உனக்கென்று என்னவெல்லாம் நடக்கவிருக்கின்றதோ அதற்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி பதறியது எல்லாம் போதும். யாருக்கும் அடங்காத ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிவிட நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரினுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லி கேட்காத ஒருவர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கெடுதலைத்தான் செய்வார் அல்லவா? இதைத்தானே என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். சரி, நீ யோசிப்பதை யோசித்து கொண்டிரு. உன் அம்மா நான் சொல்ல வந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட்டு செல்கின்றேன். உன்னை தொடர்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு புரிதலையும் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உனக்காக எப்பொழுதும் நான் வருகிற இந்த காலத்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நேரம். இனி எப்படிப்பட்ட விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையை கவனிக்க வேண்டிய நேரம். இனி என்னாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் உன் அம்மா உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நான் பட்ட கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வர நினைத்து விட்டேன். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளிலிருந்து உன்னை சரிபடுத்த நான் முடிவு செய்து விட்டேன். என்னவென்றும் ஏதுவென்றும் நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் தான் முன்னால் வந்து நிற்கிறதல்லவா? இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு விதமான சிந்தனைகளும் தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இனி உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை உனதாக்கி உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கைகளை எப்பொழுதும் நீ சரிபடுத்தி கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே இந்த வராகி உன்னை நம்பியவள் அல்லவா? என்றுமே இந்த வராகி உனக்குரிய நம்பிக்கையை கொடுப்பவள் அல்லவா? என் தங்கமே, உண்மையில் நல்லது செய்கின்றவர்களுக்கு காலமில்லை என்று சொல்வது உண்மை. நீ மற்றவர்களுக்கு நல்லதை செய்து பார், உன்னை சுற்றி பல வேதனைகள் உனக்கு வரும். வேண்டும் என்றே, ஏன் உன்னிடத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றவர்களே வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுப்பார்கள். இத்தனை நாளும்
உனக்காக என்ன வேண்டும் என்று நீ யோசித்தாலும் அத்தனையிலுமே உனக்கு வேதனைகள் எஞ்சி இருப்பதை நான் அறிவேன். என் பிள்ளை, பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். நீ யார் மீது எத்தனை அக்கறை கொண்டாலும் உன் மீது அக்கறை கொள்வதற்கு இங்கு யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. உன்னை பற்றி யோசிப்பதற்கு இங்கு யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. நீ என்னவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லித்தான் இந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள். நீ எதுவாக இருந்தாலுமே அதை பற்றி யோசிப்பதற்கெல்லாம் இவர்களுக்கு நேரமில்லை. சுயநலமான மனிதர்கள் சுயநலமாக யோசிக்கிறார்கள். அவர்களுக்குரிய சந்தோஷம் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எண்ணியது போல எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் இதனால் வருந்துவார்களே, மற்றவர்களிடத்தில் ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோமே அதனால் அவர்கள் கலங்குவார்களே என்பதனை எல்லாம் யாருமே இங்கு சிந்திப்பது கிடையாது. எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நீ அந்த இடத்தில் உன்னுடைய மனதைரியத்தை இழந்து விடுகின்றாய். சில நேரம் மனம் குழப்பமடைந்து நீ நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இப்படிப்பட்ட உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி நின்று வருந்துவதை விட இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே நீ விரும்பியதை உனக்கு நடத்தி கொடுக்கும். எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டதை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி கொண்டே இரு. யாரும் இல்லை என்று சொல்லாமல் இருக்கின்ற வாழ்க்கையை நமக்கானதாக மாற்ற நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் அடங்காத ஒருவர் இந்த வாழ்க்கையில் வந்தால் அங்கு என்ன நடக்கும் என்று தானே யோசிக்கிறாய். என் குழந்தையை, வருபவர் யாரென்று சொன்னால் நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களுக்குமான தெளிவினை பெற்று விடுவாய். நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நபரை நீ நிச்சயமாக இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் யார் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்னின்று உனக்குரிய வெற்றியை எடுத்துச் சொல்ல வருகின்றவர். எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு வசமாக்கி கொடுக்கக்கூடியவர். அவர் யார் தெரியுமா? என் குழந்தையே, கந்தனை பற்றித்தான் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சஷ்டியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்ற நேரம். வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. நாளைய தினம் என் குழந்தை நிச்சயமாக சஷ்டியின் நாயகனான கந்தனினுடைய ஆட்டத்தை தான் நீ காணப்போகின்றாய். இன்று இரவு உன் வீட்டில் அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டார். இந்த இரவில், அதிசக்தி வாய்ந்த இந்த இரவில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நாளைய விடியலில் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் உனக்கானது என்று எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள தவிக்கின்ற நேரம். இனி எந்த இடத்திலும் நீ யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து விடாதே. உனக்காக தெய்வம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்து தர நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக உன் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற பொழுது இதை எல்லாவற்றையுமே நீ உணர்வதுதானே சத்தியமாக இருக்கும். இன்று கந்தனினுடைய அருள் உன் வீட்டில் நிறைந்திருக்க போகின்றது. அப்பன் முருகன் உன் வீட்டை தேடி வந்து உன்னிடத்தில் உனக்கான பல விஷயங்களை எடுத்துச் சொல்ல போகின்றார். கந்தனை அவ்வளவு எளிதில் யாரும் அவர் வசமாக்கிவிட முடியாது. ஓரிடத்தில் தீமை நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் கந்தன் நிச்சயமாக பொங்கி எழுந்து விடுவார் என்பதனை மறந்துவிடக் கூடாது. சூரனை வதம் செய்ய பிறப்பெடுத்து வந்திருக்கின்ற கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் வரவும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த நிலைகளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் போல நாம இந்த வாழ்க்கையை ஏனோ தானோ வென்று வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்காதே. சில காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல தெய்வங்கள் வர தொடங்கி இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் வர தயாராகி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்தை உன்னிடம் சொல்லாமல் போய்விட முடியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உண்மையான ஒரு அன்பினை உனக்கு என்னவென்று சொல்லிவிடாமல் போய்விட முடியுமா? எத்தனையோ உறவுகள் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இன்று நிச்சயமாக இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரை நீ மறந்து நிற்கலாமா? இவர்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்கக்கூடியவர் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நீ கலக்கம் கொள்ளாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த நேரங்களில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே குழப்பமில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்துவிடு. உனக்கு தெய்வத்தின் அரவணைப்பு இருக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து கொள். எல்லா இடத்திலும் என் பிள்ளை கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை கண் கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனி அத்தனையிலும் நீ விரும்பியது போல ஒரு மாற்றத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அதுவும் அப்பன் முருகன் ஆசியோடு கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டி ததியும் கூடி வந்திருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொழுது, அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் இருந்து உனக்கு நிச்சயமான வழியை வகுத்து கொடுப்பதில் மிக பெருமை அடைகிறேன். அம்மா சொல்வது ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும். நாளைய தினம் இந்த வராகி என்னை காண வருகின்ற நேரத்தில் நீ மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் உனக்கு முழுமையான வெற்றியை கொடுக்க கந்தன் வந்திருக்கிறார் என்பதனை இப்பொழுது தெரிந்து கொண்டாய் அல்லவா? அப்படியானால் அந்த வெற்றியை பெற முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். இந்த வெற்றியை உன்னால் அனுபவிக்க முடியும் என்ற சிந்தனை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். மற்றவை எல்லாமுமே தானாகவே உனக்கு நடந்தேறிவிடும். என்ன நடந்தாலுமே நீ எந்த இடத்திலுமே எவ்வளவு விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திருந்தாலும் அத்தனையையும் தாண்டி நீ உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க போகின்ற நேரம் என்பதனை மறந்து விடாதே. முன்பெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்தவுடன் கண்கலங்கி நின்று கொண்டிருப்பாய், ஓடிச் செல்வாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் எதையுமே எதிர்க்க துணிந்து விட்டாய். எந்த இடத்திலும் நின்று எந்த ஒரு விஷயத்தையும் பெறுவது நம் கடமை என்று யோசிக்க தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து வைக்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி நான் இருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானினுடைய அருள் மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சிறந்த அளவில் முன்னேற்றத்தை கண்டு விடுவார்கள் அல்லவா? அதிலும் அதிசக்தி வாய்ந்த நாளில் கந்தனின் நாமத்தை சொல். இன்றும் சரி நாளையும் சரி அவரின் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு. நிச்சயமாக உன்னாலேயே நம்ப முடியாத அளவில் இவர் உன் வீட்டில் கலகத்தை உருவாக்கி அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவார். உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் இருந்தும் உனக்கான முழுமையான விடுதலையை அவர் தந்திடுவார் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் நான் சொல்வது போல ஒவ்வொன்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்.
உனக்கு நடக்கின்ற எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் தெளிவாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.